இந்தியாவுடைய வளங்களை முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து விட்டு ரொம்ப ஒரு கவிஞன் எழுதினான், 2 வரியில் எழுதினான். பெரிய வீட்டை கட்டினான், வீட்டின் பெயர் அன்னை இல்லம், ஆனால் அவன் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அது மாதிரி உதடுகள் உச்சரிப்பது வந்தே மாதரம், ஆனால் இந்தியாவுடைய எல்லா வளங்களையும் தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு தாரை வார்த்து விட்டு பாராளுமன்றத்தில் அதை நீட்டி முழக்கி கொண்டிருக்கிற மோடியை பார்த்து தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி எழுதினானா அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு எழுது. சரி, இந்த பாட்டு எப்போ பாடப்பட்டது? ஆனந்தமடம் என்கிற நாவலில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய பாட்டு இது. இந்த பாடல் 1875 எழுதப்பட்டது. ஆனால் 1905 தான் நாடு முழுக்க பிரபலமாக்கப்பட்டது. எப்போ? இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள், குறிப்பாக கர்சன் பிரபு ஒன்றுபட்ட வங்காளத்தை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன் நினைக்கிறாரு? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இணைந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். இந்த ஒற்றுமை அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. இந்த ஒற்றுமையை சிதைக்கணும், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இரண்டாக பிரிக்கணும் என்பதற்காக வங்க பிரிவினை என்பதை அவங்க திட்டமிடுகிற போது ஒரு தேசபக்தி பாடலாக இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உருவாக்குவதற்கு வந்தே மாதரம் பாடல் என்பது பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக அன்றைக்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைமையேற்றவர் ரசூல், ஒரு இஸ்லாமியராக கூடிய ரசூல் தலைமையில் நடந்த மாநாட்டில் அன்றைக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக பாடி இந்தியாவுடைய வளங்களை பாதுகாப்போம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிப்போம், வங்க பிரிவினை எதிர்ப்போம் என்று முழங்கிய பாடலை இன்றைக்கு இந்தியாவில் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிப்பதற்கு மோடியும் RSSும் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் ரொம்ப விசித்திரமானது.